Hi, welcome to Golden Academy. இந்த செக்ஷன் நம்ம பார்க்க போகிறது ஜாவாஸ்கிரிப்ட்ல வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நான் ஜென்ரலாக ஆக்சுவலாக எப்போதுமே சொல்கிற விஷயம் ஃபஸ்ட்டு வேரியபிள்லாம் என்ன. ஓகேவா? ஸோ வேரியபிள் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்த நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா? ஓகேவா? ஸோ அதுக்குண்டான ஒரு பிளேஸ் தான் வேரியபிள் அப்படிம்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்தையும் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்று எது எங்கே வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகுமோ அது அங்கே தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு சில டைப்ஸு அதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸான ஜாவா ஆர் பைத்தான் அதிலெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? பட் இப்போது ஜாவா ஸ்கிரிப்டில் அந்த வேரியபிள் வந்துட்டு அசைன் பண்ணுறதுக்கே சில வந்துட்டு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வேரியபிளை இந்த 3 டைப்பில் நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? அதாவது வேர், லெட் அண்ட் கான்ஸ்ட் அப்படின்ற அந்த 3 டைப்லேயும் நம்ம வந்துட்டு வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியும். ஓகேவா? மற்ற லாங்குவேஜில் ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ஜென்ரலாக வந்துட்டு வேர், ஃப்ளோட்டு, டபுள் அந்த மாதிரி நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? பட் இதில் என்ன அப்படின்னா இந்த 3 இதை எதை வேணாலும் எதுக்கு வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு பைத்தான் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, ஒரு இன்டீஜர்ன்ற இடத்துல நீங்கள் போய் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கொடுத்துட்டு நீங்கள் போய் கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல அது தப்பாயிடும். ஓகேவா? பட் இந்த இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது, எதை வேணாலும் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சின்ன ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும் வச்சு. ஓகேவா? ஸோ அதாவது ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த வேர் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வேர் அப்படி தான் ஆக்சுவலாக வந்துட்டு 1995 2015 வரைக்குமே வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் அதை தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இந்த லெட் அண்ட் கான்ஸ்டும் வந்துட்டு இப்போனா 2015க்கு அப்புறம் வந்தது தான் இந்த லெட்டும் கான்ஸ்டும். ஓகேவா? ஸோ நீங்கள் சப்போஸ் வந்துட்டு இப்போ ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு ஓல்டு ப்ரௌசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேர் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்தாதான். ஓகேவா? ஐ மீன் வேர் அப்படின்ற அந்த வேரியபிளில் க்ரியேட் பண்ணால் தான் அது வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் லெட்டோ இல்லை கான்ஸ்டோ வந்துட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு வந்துட்டு எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? ஓகே, ஸோ நான் இப்போது விஎஸ்சி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? .html அப்படின்ட்டு. ஓகேவா? நான் இப்போ இதில் இன்டர்னலாகவே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதில் HTML எங்கள் ஸ்கிரிப்ட் அப்படின்றதுக்குள்ளாரையே நான் வேரியபிளை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போது நான் ஜஸ்ட்டு வந்துட்டு நேம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு, ஓகேவா, ஒரு நேமோட வேல்யூ நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேமோட வேல்யூ ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? இது என்னோட வேரியபிள் நேம், நான் கொடுத்த நேம். நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது அதில் என்ன கோல்டன் அகாடமி அப்படின்றது நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த நேமுக்கு முன்னாடி ஓகேவா, ஸோ நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த வேர், லெட், கான்ஸ்டில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு வேர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு இதில் வேர் அப்படின்ட்டு கொடுத்துட்டு நேம் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? டாக்குமெண்ட் ரைட்டு ஓகேவா? அதில் நம்மளோட வேரியபிள் நேம் என்ன, நேம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போது இதை கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஓகே, இப்போது நான் கொடுத்த அந்த வேரியபிள்குள்ளே இருக்கிற அந்த நேம் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த டாக்குமெண்ட் ரைட்னா என்னன்ட்டு யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு ஆக்சுவலாக டாம் எலமெண்ட் அப்படி வாங்க. ஓகேவா? ஸோ அதை நான் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ் நான் வந்துட்டு அதை தெளிவாக போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? இது இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டாக நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த வேரியபிள் ஃபஸ்ட் நான் இப்போ வேரில் நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு லெட் அப்படின்ட்டு நான் கொடுத்துட்டு நேம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் அதுக்குள்ளே நான் ஸோ சேம் அதே நான் கோல்டன் அகாடமி அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது நான் வந்துட்டு ரெண்டில் நான் எதை பிரிண்ட் பண்ணாலும் சேம் தான், ஏன்னா என்னோட வேரியபிள் நேம் சேம் அப்படிங்கவும் எனக்கு ஒரே இதை தான் பிரிண்ட் பண்ணும். இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் நேம் 2 அப்படின்றது கொடுத்துட்டேன், இந்த இடத்துல நேம் 2ன்றதை கொடுத்துட்டேன். இங்கே நான் கோல்டன் அகாடமி 5 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் அங்கே இடத்துல என்ன கொடுத்துருக்கணும் அது எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ வேர் அண்ட் லெட். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா பிரிண்ட் ஆகுது. தேர்ட் ஒன் கான்ஸ்ட். இந்த கான்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு எப்போனா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும்ல. ஓகேவா? ஐ மீன் இந்த பையோட வேல்யூலாம் டிஃபால்ட்டாக இருக்கும் 3.14 அந்த மாதிரி வேல்யூலாம் இருக்குல்ல. அந்த மாதிரி நேரங்கள் அப்போ வந்துட்டு கான்ஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் கான்ஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்துட்டு நம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போது நான் இதுக்கு இன்னொரு டாக்குமெண்ட் ரைட் ஸ்டேட்மெண்ட் கூட போட்டுக்கிறேன். டாக்குமெண்ட்
ரைட். ஓகே, வேரியபிள் நேம் நம் அப்படின்றது. ஓகே ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். எனக்கு இப்போ இந்த 2 வேல்யூமே வந்துட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி நான் கொடுத்த வேர், லெட் அண்ட் கான்ஸ்ட் இது 3மே யூஸ் பண்ணி என்னால் ஒரு டேட்டாவை என்னால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்க முடியுது, அதை என்னால் கெட் பண்ணவும் முடியுது. ஓகேவா? பட் இப்போது இதில் ஒரு சின்ன ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இந்த வேர் அப்படின்ற கீபோர்டு இருக்கு இல்லையா? ஓகேவா? இப்போது நீங்கள் ஒரு வேரியபிளோட நேம் வந்துட்டு எக்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் வேரியபிள் நேமும் நீங்கள் எக்ஸ் அப்படின்னு கொடுத்து இன்னொரு வேல்யூவை நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நான் வேரோட நேம் வந்துட்டு ஒரு இன்டீஜரில் போடுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 67 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ அகைன் நான் வேர்னு கொடுத்து ஸோ சேம் அதே நேமை வந்துட்டு நான் வேற ஒரு நம்பர் என்னால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போது இது எல்லாமே ஜஸ்ட் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு நான் இந்த நேம் அப்படின்றத மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது எது பிரிண்ட் ஆகும்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன், 2த்துக்கும் ஒரே நேம் தான். பட் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க வேல்யூ ஒவ்வொன்றுத்துலேயும் வேறு வேறு. ஓகேவா? நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஒன்று தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டு கொடுத்தேன் இல்லையா 88 அப்படின்றதான் எனக்கு வந்துட்டு என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக ரூலு. ஓகேவா? இது ஆக்சுவலாக நம்ம HTML-லுமே நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஸ்டைல் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, லாஸ்ட் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் நம்மளுக்கு எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும். ஸோ இது வந்துட்டு வேரில் பாசிபிள். ஒரே நேமை வச்சு நம்ம எத்தனை வேல்யூ வேணால் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இது கிளியர்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் லெட்டு யூஸ் பண்ணி பண்ணுறது. இப்போது நான் இதுக்கு கீழே வந்துட்டு லெட்டில் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். லெட் நம்னு கொடுத்துட்டு ஒரு வேல்யூ ஒன்று கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு லெட்டு நம்மன்னு கொடுத்துட்டு நான் இன்னொரு வேல்யூ கொடுத்தாலும் அது என்ன வரும் அப்படின்னா எரர் வரும். ஓகேவா? ஸோ லெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் லெட்டுன்னு கொடுத்து ஒரு வேரியபிள் நேம் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அதுவே போதும். ஒவ்வொரு டைமும் அதுக்கு முன்னாடி நம்ம லெட்னு கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த வேரியபிள் நேம் என்னவோ அதை ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணிட்டு கொடுத்தாலே போதும். ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் வந்துட்டு நம்மன்னு கொடுத்து பாருங்கள். நம்மன்னு கொடுத்தா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும், 99 அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது கரெக்டு. ஓகேவா? ஸோ வேர் பொறுத்த வரைக்கும் எப்படி வேரியபிள் நேம் நம்ம வந்துட்டு அசைன் பண்ணணும், அதாவது மல்டிபிள் வேரியபிள் எப்படி அசைன் பண்ணணும், அண்ட் லெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே நேமில் எப்படி மல்டிபிள் இது நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கான்ஸ்ட். இப்போது இதிலலாம் கான்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் நான் இன்னொரு வேரியபிள் கொடுத்துட்டு ஒரு நம்பர் ஒன்று கொடுக்குறேன். அகைன் வந்துட்டு கான்ஸ்டில் num2 அப்படின்ட்டு கொடுத்துட்டு என்னால் கொடுக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ கான்ஸ்ட் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கணும். மறுபடியும் இன்னொரு வேரியபிள் நேம் வந்து நீங்கள் லெத்துக்கு யூஸ் பண்ண மாதிரியோ, ஓகேவா, ஸோ இல்லை வந்துட்டு வேருக்கு யூஸ் பண்ண மாதிரியோ நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ எரர் ஒன்றும் த்ரோ பண்ணாது, பட் ரன் பண்ணீங்க அப்படின்னா நல்லுன்னு வரும். ஐ மீன் எதுவுமே வந்துட்டு பிரிண்ட் பண்ணாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ கான்ஸ்டில் ஒரு வேரியபிள் நேம் ஒன்ஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை திரும்பி நம்ம ரீயூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வேரை பொறுத்த வரைக்கும் ரீடிக்ளேர் பண்ணலாம் அண்ட் ரீ அசைனும் நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா? லெட்டை பொறுத்த வரைக்கும் ரீ அசைன்மெண்ட் மட்டும்தான் பண்ணலாம். ஓகேவா? டிக்ளேரபிள் நம்மளால் பண்ண முடியாது. ஓகேவா? ஐ மீன் லெட்டுன்றது 2 வாட்டி யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கான்ஸ்டில் வந்துட்டு 2மே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஒரு வேரியபிள் நேம் நம்மளால் திருப்பி யூஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறதுக்கான ரூல்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். ஸோ ஏதாச்சும் வந்துட்டு டவுட் இருக்குது அப்படின்னாக்கும் ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு கமெண்டில் கேளுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கும்போது சில வீடியோஸ் வந்துட்டு பார்க்காம மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்துட்டு பார்க்குறது வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், முன்னாடி டாபிக் என்னன்னே தெரியாமல். ஓகேவா? ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.